ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம அந்த ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை இன்புட்ல வச்சுக்கலாம். ஸோ அந்த இன்புட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிளாட்டன் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அதுதான் இப்போ நம்மளோட ஒர்க். ஸோ இந்த சாம்பிள் ஜேசன் ஃபைலை வந்து இப்போ நம்ம ஆட் ஓகே. இப்போ இந்த சோர்ஸ்ல வந்து அந்த சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சேம் தான், அதில் நியூ டேட்டா செட். இப்போ ஆனால் இந்த ஃபைல் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜேசன். ஸோ இன்புட்ல என்ன ஃபைல் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜேசன் ஃபைல் பேட்டர்ன். ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் ஃபைல் ஃபிளாட்டன் மெத்தட். இதுக்காக தான் பார்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே ஃபிளாட்டன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் பேட்டர்ன் தான். அதுவும் ஜேசன் தான் கிரியேட் பண்ணணும். இன்புட் ஜேசனா இருக்கும்போது அவுட்புட் மட்டும் என்ன. ஸோ இப்போ இதில் ரோல் பை அன்ரோல் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும்ப்பா. அன்ரோல் பைல நீங்கள் எந்த காலம் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதுதான். இந்த அரே ஃபார்மேட்டை அதுவே சூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக மிச்சது எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ டேட்டா ப்ரிவியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வில் ஃபைண்ட் திஸ் அவுட்புட். வேலிடேட் பண்ணி ரன் பண்ணாலும் உங்களுக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ லாஜிக் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு இன்புட் காலம் தான் வச்சுருந்தேன். அது இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த 3 காலம்ஸாக அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக பாஸ் பண்ணிட்டு அதுதான் அதோட ஃபண்டமெண்டல் எக்ஸாம்பிள். ஃப்ளாட்டன் மெத்தட் பேர் வந்து என்னது ஃப்ளாட்டன். இது ஜேசனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். சில மெத்தட்ஸ் வந்து ஒன்லி ஒர்க்ஸ் ஃபார் ஜேசன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிஞ்சிஃபை, அதுக்கப்புறம் பார்ஸு, ஃப்ளாட்டன், இது எல்லாமே வந்து ஜேசனுக்கும் அந்த பேட்டர்ன்ஸ்க்கு ஓரியன்டாக உள்ள மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரன் ஆகட்டும். சிங்கிள் டாக்குமெண்ட் செட்டிங் வந்து மாற்றிக்கோங்க. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆப்ஷன்ஸில் போயிட்டு சிங்கிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் வரும். அது மாற்றினீங்கன்னா தான் இதோட அவுட்புட் வந்து ஃப்ளாட்டன் ஆகி வரும். இப்போ நீங்கள் இல்லைன்னா இந்த எரர் ஒன்று பாஸ் ஜேசன் ஃபைல் எரர் ஒன்று பாப்பப் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது சிங்கிள் ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்காது, பர் லைன் ஃபார்மேட்டில் இருக்கும்.